குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, வயசில் பெரியவங்களுக்கும் சரி, சளி, இருமல், காய்ச்சல், நெஞ்சு சளி ரொம்ப அதிகமாக இருந்து மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களாம் வசம்பு எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, 1 கிராம் அளவு வசம்பு பொடி எடுத்துக்கோங்க. பொதுவாகவே வசம்பு பொடி அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 1 கிராம் அப்படின்றதே போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு இல்லையா. 1 கிராம் அளவு வசம்பு பொடி கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு அதிமதுரம் பொடி, இது ரெண்டுத்தையும் 1 டம்ளர் தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. 1 டம்ளர் தண்ணி அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து 25 மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். 25 மில்லி வந்ததும் இதை வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது காலை உணவுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி எடுத்துக்கணும். அதே மாதிரி இரவு நேரத்தில் இதை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தயார் பண்ணி இரவு உணவுக்கு முன்னாடி 25 மில்லி இப்படி தொடர்ச்சியாக ஒரு 4-5 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே சளி, இருமல், காய்ச்சல், நெஞ்சு சளி எல்லாமே இயற்கையாகவே சரியாகிறது நல்லாவே தெரியும். வாயு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்ற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வசம்பை எப்படி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, நெருப்பால் வசம்போட ஒரு பக்கத்தை இப்படி நல்லா சுட்டு எரித்து எடுத்துக்கோங்க. எரிந்து ஒரு பக்கம் நல்லா கருப்பாய் வரும். கருகி இருக்கக்கூடிய அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே எடுத்து கொஞ்சமாக தேவையான அளவு தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து நல்லா குழைத்து கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெயை குழந்தைகளோட தொப்புள் பகுதியை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அதே சமயம் குழந்தைகளோட அடி வயிற்றில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நல்லா இதை தேய்த்துட்டீங்க அப்படின்னா இந்த திக்குவாய் நோய் பாதிப்பு இருக்கக்கூடியவங்க இந்த வசம்பை எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, 1 கிராம் அளவுக்கு வசம்பு பொடி, தூய்மையாக இருக்கக்கூடிய வசம்பு பொடி 1 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 50 மில்லி அருகம்புல் சாறில் இதை சேர்த்து நல்லா கலக்கி. வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வசம்பு எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றியும் ரொம்ப குறிப்பாக இந்த வசம்பில் மட்டுமே என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த வசம்பு அப்படின்றது ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்ற காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு பிள்ளை வளர்ப்பான், பிள்ளை வளர்த்தி இப்படிலாம் நிறைய பேர் உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை வசம்பு அப்படின்னு வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. இதனாலேயே இதுக்கு பேர் சொல்லாதது அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த வசம்பு அப்படின்றது ரொம்ப குறிப்பாக குழந்தைகளுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்தைகளுக்குலாம் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கையில் கால்லலாம் வளையல் மாதிரி இதை கட்டி விட்டுருவாங்க. அப்படி இல்லைனா இடுப்பில் தாயத்து மாதிரி கட்டி விட்டுருவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, வசம்போட வாசனையை குழந்தைகள் கையில் காலில் இந்த வசம்பு இருக்கும்போது இந்த வாசனையை குழந்தைகள் மூக்கால் முகருவாங்க இல்லையா. இந்த வாசனையை முகரும் போதே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஃபிட்ஸ், வலிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளுக்கு ரொம்பவே கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது. ரொம்ப குறிப்பாக குழந்தைகள்கிட்ட எந்த ஒரு பூச்சியும் நெருங்காது. இதோட வாசனைக்கே பார்த்தீங்கன்னா இதுகிட்ட எந்த ஒரு பூச்சியும் நெருங்கவே முடியாது. ஸோ இதனால் குழந்தைகளுக்கு பூச்சி கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட்டாகவும் இது செயல்படும். குழந்தைகள் 1 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கையில் காலிலலாம் இது வளையல் மாதிரி நீங்கள் மாட்டி விட்டீங்கன்னா வசம்பை கண்டிப்பாக குழந்தைகள்கிட்ட எந்த ஒரு பூச்சியும் நெருங்காது. ரொம்ப குறிப்பாக கொசுக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக 1 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பால் குடித்த உடனே எடுத்துகிட்டு வரும், அப்படியே பால் கக்கிடுவாங்க, வாந்தி வரும். ஒரு சில குழந்தைகள் குமட்டல் எடுத்துகிட்டே இருப்பாங்க இல்லையா. அப்படியும் இல்லைனா 1 வயசுக்குள்ளேருந்து ஒரு 3 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி அதிகமாக இருக்கலாம், வயிற்று வலி அடிக்கடி ஏற்படலாம், வயிறு மந்தப்பட்டு போயிருக்கலாம், வயிற்றுப்போக்கு, குமட்டல், வாந்தி, நெஞ்சு எரிச்சல், வயிறு எரிச்சல் இப்படி எந்த ஒரு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலும் வசம்பு 2 சிட்டிகை எடுத்துக்கோங்க. 2 சிட்டிகை வசம்பு பொடி. இதில் என்ன செய்யணும், கொஞ்சமாக தேவையான அளவு தேன் சேர்த்து நல்லா குழைத்து குழந்தைகளோட நாக்கில் நீங்கள் தடவி விட்டுடலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு தொடர்ச்சியாக ஒரு 4-5 நாட்கள் இதை செய்தீங்க அப்படின்னாலே வயிறு மந்தப்பட்டு போயிருக்கு, இல்லை குமட்டல் இருக்குது, வயிற்றுப்போக்கு அளவுக்கு அதிகமாக ஒரு 2-3 வாட்டிக்கு மேலே டயரியா, வயிற்றுப்போக்கு இருக்குது, இல்லை சாதாரணமாகவே ஒரு வயிறு வலி இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா வசம்பில் அதிகமாகவே இருக்குது. 1 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேனோடு சேர்த்து வசம்பு பொடியை நீங்கள் குழைத்து நாக்கில் தடவி விட்டுடலாம். அதுவே 1 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா 1 சிட்டிகை வசம்பு பொடியை கொஞ்சமாக தேவையான அளவு தாய்ப்பாலோடு சேர்த்து குழந்தைகளோட நாக்கில் நீங்கள் தடவி விட்டுறலாம். ஒரு 2-3 நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக இதை செய்தீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னாலே இயற்கையாகவே வயிறு மந்தப்பட்டு போயிருக்கு, இல்லை வயிறு வலி இருக்குது, குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க இல்லையா, வயிற்று வலி எல்லாத்தையும் இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா வசம்பில் அதிகமாகவே இருக்குது. இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வயிற்று வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு வசம்பை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் பயன்படுத்தலாம். வாயு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்ற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வசம்பை எப்படி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, நெருப்பால் வசம்போட ஒரு பக்கத்தை இப்படி நல்லா சுட்டு எரித்து எடுத்துக்கோங்க. எரிந்து ஒரு பக்கம் நல்லா கருப்பாய் வரும். கருகி இருக்கக்கூடிய அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே எடுத்து
கொஞ்சமாக தேவையான அளவு தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து நல்லா குழைத்து கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெயை குழந்தைகளோட தொப்புள் பகுதியை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அதே சமயம் குழந்தைகளோட அடி வயிற்றில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நல்லா இதை தேய்த்துட்டீங்க அப்படின்னா ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி தொப்புள் பகுதி வயிற்று பகுதியில் தேய்த்திடலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாட்கள் செய்தீங்க அப்படின்னாலே வாயு தொல்லை பாதிப்பிலிருந்து இயற்கையாகவே வெளிவரதோட மட்டும் கிடையாது, வயிற்று வலி இயற்கையாகவே சரியாகிறதும் நாளடைவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு 2 வயசு 2.5 வயசை தாண்டியும் பேச்சு வர்றதுல தாமதம் ஏற்படும் இல்லையா? குழந்தைகள் சீக்கிரமே பேச மாட்டேன்றாங்க, பேச்சில் ஸ்பீச் டிலே ஏற்படுது அப்படின்ற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வசம்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயன் தரும். வசம்பு தேனில் குழச்சி குழந்தைகளுக்கு ஒரு 15லேருந்து 20 நாட்கள் வரைக்கும் கொடுத்துட்டே வாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோட கொடுக்கலாம். இந்த வசம்பு அப்படின்றது இன்டேக்காக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சீக்கிரமே பேச்சு வர்றதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, ஒரு சில குழந்தைகளுக்கு சரியான தூக்கம் இருக்காது, தூக்கமின்மை பாதிப்பு இருக்கும், படுத்த உடனே சரியாக தூங்க மாட்டாங்க, இல்லை ஆழ்ந்த தூக்கம் இருக்காது, தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பார்த்தா வசம்போட வாசனையை முகர்றதும் நல்லது. அதே சமயம் வசம்பு இன்டேக்காக எடுக்கிறாங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கமும் கிடைக்கும், பேச்சு சீக்கிரமே வர்றதுக்கு இந்த வசம்பு அப்படின்றது ரொம்பவே பயன் தரும். குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, வயசில் பெரியவங்களுக்கும் சரி, ஒரு சிலருக்கு திக்குவாய் பாதிப்பு இருக்கலாம் இல்லையா? இந்த திக்குவாய் நோய் பாதிப்பு இருக்கக்கூடியவங்க இந்த வசம்பை எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா 1 கிராம் அளவுக்கு வசம்பு பொடி, தூய்மையாக இருக்கக்கூடிய வசம்பு பொடி 1 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 50 மில்லி அருகம்புல் சாறில் இதை சேர்த்து நல்லா கலக்கிட்டு காலை முதல் உணவாக தொடர்ச்சியாக ஒரு 30 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னும் போது திக்குவாய் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சிம்டம்ஸ் அறிகுறி, அந்த நோய் பாதிப்போட அறிகுறி குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மேலே 30 நாட்களுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக வசம்பு அப்படின்றது ஆட்டிசம் நோய் பாதிப்பு இருக்குது, இல்லை ADHD நோய் பாதிப்பு இருக்குது, குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்குது, இது மாதிரியான மூளை சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குது அப்படின்ற குழந்தைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டியை அப்படியே நார்மல் ஆக்கக்கூடிய தன்மை பார்த்தா வசம்பில் அதிகமாகவே இருக்குது. இப்போ ஆட்டிசம் பாதிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்பவே ஹைப்பராக இருப்பாங்க இல்லையா? அவங்களோட அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிகமாகவே இருக்குது. எப்படின்னா பொதுவாகவே நம்ம நரம்பு மண்டலத்தை காமாக ரிலாக்ஸாக வைக்கும், மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மூளை உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு வசம்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயன் தரும். இதனோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஞாபக சக்தியும் அதிகப்படுத்தும். ஆனால் இன்டேக் அப்படின்றது தொடர்ச்சியாக எடுக்கக்கூடாது, மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தேனில் குழைத்து குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துடலாம். இந்த வசம்பு அப்படின்றது இதோட மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். அதே சமயம் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி புற்றுநோய் செல்லோட growth-ஐ தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா வசம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் எதிர்த்து போராடும். இதோட மட்டும் இல்லை, இதயம் உறுப்பையும் ஆரோக்கியமாக செயல்பட வைத்து இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். கண் பார்வை திறனை கூர்மையடைய செய்யும். வசம்பு அப்படின்றது கண் பார்வை சம்மந்தப்பட்ட மாலைக்கண் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கொஞ்சம் கம்மி பண்ணிடும். பல் பொடி ஏதாவது நீங்கள் வீட்டில் சொந்தமாக அரைத்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா வசம்பு பொடியை தேவையான அளவு அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வசம்பு அப்படின்றது டென்டல் கேவிட்டி, பற்களில் சொத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக இப்போ பல்பொடின்னு கிடையாது, பொதுவாகவே மவுத் கார்கிள் பண்ணுறீங்க. இப்போ மஞ்சள் தண்ணி, கிராம்பு கொதிக்க வைத்த தண்ணியிலலாம் மவுத் கார்கிள் செய்வீங்க இல்லையா? அதே மாதிரி வசம்பு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வசம்பு பொடி ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வைத்து அந்த வசம்பு பொடி கொதித்து அந்த தண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதும் நீங்கள் வாய் கொப்பளிச்சு துப்படலாம், மவுத் கார்கிள் மாதிரி செய்யலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பற்களில் டென்டல் கேவிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, வாய் துர்நாற்றம் இருக்குன்னா ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் பிரெத், இந்த வாய் துர்நாற்றம் நோய் பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வசம்பு எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மை.